ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா எப்படி பண்ணது பார்க்கணுமா? முதல்ல பாலை சுட வைக்கணும். நல்லா இப்படி சுட வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சுத்தமான பசுப்பால்னால் இந்த மாதிரி அப்படியே மஞ்சள் கலராக வரும். ஓகேங்களா? அப்படியே தெரியும் உங்களுக்கு, அப்படியே மஞ்சள் கலராக வரும். அப்படியே 1 லிட்டர் பாலை 1 ஹவர் கிண்டிக்கிட்டே இருக்கணுன்னே இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வரும். எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும். ஓகேவா? இது 1 ஹவரை கிண்டினதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கிண்டிங்களோ அப்போ தான் அடி பிடிக்காது. ஓகேவா? இந்த மாதிரி நெய் ஊற்றணும். எத்தனை ஸ்பூன்னா 4 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பதத்தை பாருங்கள் எப்படி ஆகிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸில் தான் சுகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அளவு தெரியும் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணுன்ட்டு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே கைவிடாமல், அதுக்கு நான் சொன்னதுலேருந்து கைவிடாமல் கிண்டினா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். ஓகேவா? 6 ஸ்பூன் சுகர் ஆட் ஆகும். ஓகேவா? பாருங்கள், சுகர் 6 ஸ்பூன் சுகரு. நம்ம பால், நெய், சுகர் மட்டும் 3 தான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்கள் கிராம் வைஸ்னா எப்படி நீங்கள் கலந்துக்கலாம். 1 லிட்டர் பால், 100 கிராம் சுகர், 5 ஸ்பூன் நெய். ஓகேவா? இப்போதைக்கு இது ஆட் ஆகிருக்கு. ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 100 கிராம்ன்றது நார்மல் டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா சுகர் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கை விடாமல் கலர் எப்படி மாறி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வரும் பால்கோவா வந்து. ஓகேவா? இது சுத்தமான பசும்பால்னால இந்த கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு பேக்கெட் பால்னால் கொஞ்சம் இதோட கம்மியான கலரில் தான் வரும். இந்த கலர் உங்களுக்கு வர கஷ்டம் தான். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டினோடனே இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? கீவுடைய வாசனை அப்படியே செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு பாருங்க பால்கோவா. இதுதான் ஃபைனல் அவுட்புட். பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரியெல்லாம் கார்னிஷ்காக போட்டிருக்கு. தேவைன்னா போட்டுக்கலாம், அது அழகுக்காக போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.